ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தரிக்காய் செடியை மாடி தோட்டத்தில் வாட்டர் கேன்லையும் வளர்க்கலாம், இந்த மாதிரி பெரிய க்ரோ பேக்குகள்லையும் வளர்க்கலாம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கூட வளர்க்கலாம். எதில் வளர்த்தாலும் கத்தரிக்காய் செடிகள் செழிப்பாக வளர்ந்து நல்ல அறுவடை கொடுக்கும். நடவு பண்ணும் போதே இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி நடவு பண்ணணும். செடி நல்லா வளர்ந்தப்புறம் மண்ணை தோண்டி இந்த மாதிரி குச்சி நடவு பண்ணும்போது செடியோட வேர் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரம்பத்தில் இந்த மாதிரி குச்சியை நடவு பண்ணிடணும். செடி நல்லா காய்ச்சி வெயிட் தாங்காம இருக்கும்போது ஒரு சின்ன காத்து வீசினாலும் செடி உடஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி குச்சி நடவு பண்றோம். இது பாதுகாப்புக்காக நடவு பண்றோம். மண்கலவையில சேர்த்த உரங்கள் செடி வளர்ற வரைக்கும் போதுமானதா இருக்கும். மறுபடியும் நம்ம பூ பூக்கிற சமயத்துல சத்தான உரங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் பூக்கள் பிஞ்சுகள் உதிராம நல்ல தரமான காய்களா கிடைக்கும். ஆரம்பத்துல பூக்கிற பூக்கள் சில செடிகள்ல உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு வாரம் புளிச்ச முறை 20 மடங்கு தண்ணி கலந்து செடி மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே இந்த பூக்கொட்டு